நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நீர் சிலுவையிலே உதிர்த்தப்பா முதலாவது வார்த்தையை நாங்கள் தியானிக்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வசனமும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதற்கு ஆண்டவரே நீங்களே கிருபை செய்யுங்க அப்பா. என்னை மறைத்து நீங்களே வெளிப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே. யாவரும் அமர்ந்து கொள்வோம். இயேசு சிலுவையில் உதித்த முதல் வார்த்தை என்னது? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னென்ன பாடுகள் பட்டாருன்றது நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் முதலில் என்ன பண்ணுறாருன்னா, அவரை ரொம்ப தூரம் நடக்க வச்சு எங்கே நிறைய கோட்டைகளுக்கு கூட்டு போகிறாங்க. இவரை பார்க்கணும் அவரை பார்க்கணுன்னு சொல்லி கூட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களுடைய சேவகர்களை வச்சு அவரை என்ன பண்ணுறாங்க, அடித்து முகத்தில் துப்பி ஆண்டவரை இகழ்ந்து பேசுகிறாங்க ஆண்டவரை. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, அவருக்கு அந்த சாட்டையினால் அடித்து அதுக்கடுத்து முள்மூடி வைத்து அதுக்கடுத்து சிலுவையை தூக்கி கொண்டு கபாலஸ்தலம் என்ற இடத்து வரைக்கும் ஆண்டவரை கூட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா, அங்கே வச்சு ஆண்டவரை சிலுவையில் அறையிற காட்சிகள்லாம் நடைபெறுது. இப்போ ஆண்டவர் முதல் வார்த்தையில் ஒரு 3 காரியம் இருக்குது சொன்ன முதல் வார்த்தையில். அதை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 23:34 வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். போதும். இதில் ஆண்டவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். முதல்ல ஆண்டவர் பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். அவர் இந்த சிலுவையில் அறையப்படுறது அங்கே அந்த காலத்தில் என்னென்னா, ஒரு பெரிய குற்றம் செஞ்சவங்கள தான் இது பண்ணுவாங்க. சரியா? அது அதனுடைய வலி பயங்கரமாக இருக்குதும். ஏன்னா கை கால் எல்லா இடத்துலையுமே ஆணி அடித்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் தொங்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய வேட்டுக்கு அப்படியே இழுக்கும் சதையோடு சேர்த்து. அப்படிப்பட்ட வழியிலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பிதாவை நோக்கி பார்க்குறார். அதே மாதிரி இந்த பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற வார்த்தை ஆண்டவர் நம்முடைய பைபிளில் ஒரு தடவை தான் சொன்ன மாதிரி இருக்குது. ஆனால் கிரேக்க மொழியில் உள்ள பைபிளில் மொத்தம் 3 தடவை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அது எப்போலான்னா, இது அவர் சிலுவையில் அறையப்படும் போது, அதுக்கு அங்கேருந்து வரும்போது, கை காலெல்லாம் ஆணி அடிக்கும்போது, ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்கிறாரு அப்படின்காங்க. அடுத்து பிதாவை நோக்கி ஆண்டவர் சிலுவையிலேயே 3 தடவை கூப்பிட்றாரு. எந்த வசனத்துலலாம் தெரியுமா? முதலாம் வசனத்தில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படிங்கிறது. அடுத்து 4வது வசனம், மத்தேயு 27:46 வசனம். மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 2வது தடவை என்ன சொல்கிறாரு? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். அடுத்து 3வது தடவை 7வது வார்த்தையில் ஆண்டவர் கூப்பிட்றாரு. லூக்கா 23:46 வசனம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பிதாவே உமது கைகளில் எனது ஆவியை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 3 தடவை ஆண்டவர் பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். இந்த கஷ்டமான நேரத்துலேயும் ஆண்டவர் 3 தடவை பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். ஆனால் நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டாலும் உடனே சர்ச்சுக்கு வர மாட்டோம், பைபிள் எடுக்க மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம், எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஆண்டவர் ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுட்டு போயிருக்கிறாரு. சிலுவையில் இருக்கும்போது கூட பிதாவை நோக்கி 3 தடவை கூப்பிடுகிறார். ஆனால் இனி என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய கஷ்டத்தின் நேரங்களிலும் பிதாவை நோக்கி காலை மாலை எல்லா நேரத்துலையும் கூப்பிடும்போது ஆண்டவர் அதிலிருந்து நமக்கு ஒரு நல்ல விடுதலையை தருவார். அதுக்கடுத்து 2வது அதே லூக்கா 23:34 வாசிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். போதும். ஆண்டவர் இதில் என்ன சொல்கிறாருன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு யாருக்காக இது பண்ணுறாங்கன்னா, அவரை சிலுவையில் அறைந்த மக்களுக்காக பிதாவின் இடத்துல ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. ஆண்டவர் அவரை எந்த பாவமும் செய்யலை, ஆனாலும் அவரை அரைஞ்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பாவமாக தான் கருதப்படும். அப்படிப்பட்ட அந்த பாவத்தை அந்த மக்களுக்காக மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிதாவிடத்தில் கேட்குறாரு. இந்த ஜெபம் 4 தடவை ஆண்டவர் கேட்டுக்கிறாரு. சிலுவையில் அவரை தூக்கிட்டு வரும்போது, ஆணி அடிக்கும்போது, எல்லா நேரத்துலையும் ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஏறெடுத்துருக்காருன்னு கிரேக்க மொழி பைபிளில் இருக்குது.
ஆனால் ஆண்டவர் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி துன்பமெல்லாம் வந்து யாராவது நமக்கு வந்து கொடுத்தாங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும்? நமக்கு வந்து கோபம் வரும். அவங்க மேலே ஒரு வெறுப்பு, கோபம் வரும் நமக்கு யாராவது ஒரு கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னா. ஆண்டவர் வந்து ஆனால் இங்கே இவர்களுக்காக என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் வந்து அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆனால் ஆண்டவர் வந்து எதுக்காக வேண்டுதல் செய்தார்னா, அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படவும் இன்னொரு காரியத்திற்காகவும். எதுக்குன்னு வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். ஆண்டவர் வந்து இதில் வந்து என்னென்னா, வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காகவும் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார்னா, அந்த மக்களுக்காக வந்து ஆண்டவர் வந்து வேண்டுதல் செய்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி. இப்போ மூன்றாவது ஒன்று பார்க்கலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 23:34 வசனம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆண்டவர் வந்து அதற்கான என்ன காரணமும் சொல்லுகிறார். எதற்காக இவங்க வந்து இந்த பாவத்தை செஞ்சிட்டாங்க அப்படின்னு. என்னன்னா, இவர்கள் வந்து தெரியாமல் செஞ்சிட்டாங்க அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் வந்து நம்ம வந்து பாவம்ன்றது வந்து அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் பாவம் வந்து பாவம் தான். ஆனால் அதற்கான மன்னிப்பு வந்து நம்ம வந்து முழு மனதோடு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டால் தான் அதற்கான மன்னிப்பு வந்து கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த மக்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து அந்த இயேசுவை வந்து யாருன்றது வந்து அவர்கள் அறியாத மக்கள். அவர்கள் வந்து அந்த குற்ற உணர்தல் எதுவுமே இல்லை. அதனால் வந்து ஆண்டவர் வந்து அவர்களுக்காக வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுக்கு வந்து நான் யாருன்னு தெரில, அதனால இவங்க பண்ணிட்டாங்க, அதனால இவங்களை மன்னியும் என்று சொல்கிறாரு. இது எப்படி அவங்க அறியவில்லை அப்படின்னா, எடுத்தவர்களை வாசிக்கலாம். லூக்கா 22:64 வசனம். அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞானசிஷ்டியனால் சொல் என்று அவரை கேட்டதுமென்றே. இதில் வந்து என்னென்னா, அவர்கள் வந்து இயேசு வந்து கிறிஸ்துவோட குமாரன் என்று பார்க்கவே இல்லை. அவங்க வந்து இவரை வந்து ஒரு ஞான திருஷ்டிக்காரன், மந்திரவாதி அந்த மாதிரி அவங்க வந்து நினச்சிக்கிட்டாங்க. ஆண்டவர் வந்து ஒரு கிறிஸ்துவோட குமாரன் என்று அவர்கள் அறியாததுனாலேயே அவர்கள் வந்து இந்த பாவம் செஞ்சிட்டாங்க. அப்படின்றனால ஆண்டவர் வந்து அவர்களிடத்துல வந்து இது பிதாவிடத்தில் வந்து அவர்களை மன்னிப்பியும் அப்படி வந்து முதல் வார்த்தையை வந்து கூறுகிறார். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த மன்னிப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொன்ன அந்த மன்னிப்பு வந்து எப்படிப்பட்ட மன்னிப்பை நமக்கு தருகிறார் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முதலாவதாக எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சங்கீதம் 103:12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஆண்டவர் வந்து நம்மளுடைய பாவத்தை எப்படி விலக்குகிறார் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு முழுமையான மன்னிப்பை தந்து அந்த பாவத்தை வந்து நமக்கு வந்து தூரமாய் விலக்குகிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரம்னு கேட்டால் நம்மளால் அளவெடுத்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய பாவங்களை வந்து நம்மை விட்டு அகற்றி வைக்கிறார். ஆண்டவரிடத்தில் வந்து நம்ம வந்து மன்னிப்பை கேட்கும்போது வந்து அந்த பாவம் வந்து முழுமையாக மன்னித்து, அதுக்கடுத்து ஆண்டவர் வந்து அந்த பாவத்தை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்ற இதில் வந்து ஆண்டவர் பழக மாட்டாங்க நம்மக்கிட்ட. ஆனால் நம்ம வந்து இப்போ ஒருத்தருக்கு மன்னிப்பு, யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாங்க, நம்ம மன்னிக்கிறோம் அப்படின்னா அவர்கள் செஞ்ச மன்னிப்பு எப்போனாலும் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நம்ம மன்னிச்சிட்டோம்னாலும் அவங்க செஞ்சது வந்து நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற மன்னிப்பு வந்து அப்படி இருக்காது. ஆண்டவர் வந்து ஒரு முழுமையான மன்னிப்பை வந்து தருகிறார் நமக்கு. முதலாவதாக ஆண்டவர் நமக்கு முழுமையான மன்னிப்பை தருகிறார். இப்போ இரண்டாவதாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இதில் வந்து என்ன இருக்குதுன்னா, ஆண்டவர் வந்து எப்படி இருக்கும்போதே நம்மளுக்கு மன்னிப்பை தருகிறாராம். பாவிகளாக இருக்கும்போதே வந்து நமக்கு மன்னிப்பை தருகிறார். நீ வந்து நீதிமானாக தான் இருக்கணும், உனக்கு மன்னிப்பு வேணும்னா அப்படின்னா அது வந்து முடியாத காரியம். அதனால் நம்ம பாவிகளாக இருக்கும்போதே நம்மளுடைய பாவத்தை நம்ம உணர்ந்து ஆண்டவர்கிட்ட சொன்னோன்னா நம்மளை வந்து மன்னித்து அவர் நீதிமானாக மாற்றுகிறார். ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிபந்தனையற்ற ஒரு மன்னிப்பை வந்து நமக்கு தருகிறார். நீ இப்படி மாறினாதான் நான் உனக்கு மன்னிப்பு தருவேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஆண்டவருக்கு கிடையாது. ஆண்டவர் வந்து நம்மளை வந்து எப்படி நம்ம மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்குறோன்றதை வந்து தான் ஆண்டவர் பார்க்குறாரு. இது ரெண்டாவது காரியம் வந்து ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட மன்னிப்பை தருகிறார்? நிபந்தனையற்ற மன்னிப்பை தருகிறார். அடுத்து மூன்றாவது காரியம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆண்டவர் இதில் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் வந்து நமக்கு மன்னிப்பு தரணுன்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாராம், சிலுவையிலே அடிக்கப்பட்டு பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு தியாகம் வந்து நமக்காக செய்கிறார். நம்ம பண்ண ஏராளமான பாவங்களுக்காக வந்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா சிலுவையில் வந்து அறையப்படுகிறார். ஆண்டவர் வந்து நமக்கு இப்போ நம்ம உலக காரியங்களில் வந்து நமக்கு இப்போ ஒருத்தர் வந்து நம்மளுடைய காரியங்களுக்காக யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து அவங்க மேல் வந்து ஒரு பிரியம் வந்து வரும், அவங்க மேலே ஒரு அன்பு இருக்கும். அப்படிப்பட்ட உலக காரியங்களில் இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக நம்ம மன்னிப்பு ஏற்படணுன்றதுக்காக ஆண்டவர் வந்து சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட ஆண்டவரிடம் நம்ம வந்து எப்படி இருக்கணும், மிகுந்த அன்போடு இருக்க வேண்டும். நம்ம வந்து ஆண்டவர் எப்படிப்பட்ட மன்னிப்பை தருகிறார், மூன்றாவது காரியமாகனா தியாகமான மன்னிப்பை வந்து நமக்கு தருகிறார். அடுத்து நாலாவது காரியமாக என்ன பார்க்குறோன்னா எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்த பிறகு என்ன பண்ணுவாராம், திரும்ப நினையாமல் இருப்பார். நம்முடைய பாவங்களை வந்து அவர் வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து நினைப்பூட்டி கொண்டு இருக்க மாட்டார், அவரும் நினைத்து கொண்டு இருக்க மாட்டார். நம்முடைய பாவங்களை நம்ம முழுமனதோடு ஒப்பு கொண்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்பட்டுவிடும், உடனே மன்னிக்கப்பட்டுவிடும். ஆனால் ஆண்டவர் வந்து அதை என்ன பண்ணுவார், அவரும் உடனே அந்த பாவங்களை வந்து மன்னித்து நம்மளை வந்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். அப்படி வந்து ஆண்டவர் வந்து நமக்கு வந்து மன்னிப்பு வந்து தருகிறார் அப்படின்றதுக்காக வந்து நம்ம என்னது மீண்டும் மீண்டும் அதே பாவத்துக்குள்ளே வந்து விழக்கூடாது. நம்மளும் வந்து அந்த பாவத்தை விட்டு திரும்பி முழு மனதோடு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது தான் ஆண்டவர் வந்து ஒரு முழுமையான மன்னிப்பு வந்து நமக்கு தருகிறார். அவரும் மீண்டும் அந்த மன்னிப்பை நினையாமல் இருக்கிறார். நான்காவது காரியம் வந்து மறந்து போகும் மன்னிப்பு. ஆண்டவர் வந்து நம்முடைய பாவங்களை மறந்து போகும் மன்னிப்பை வந்து நமக்கு தருகிறார். அடுத்த காரியமாக எடுத்துக்கொள்ளலாம் யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனம். யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை. சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆண்டவர் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து யாரை பற்றி பேசுகிறார்னா பேதுருவை பற்றி பேசுகிறார். பேதுரு வந்து ஆண்டவர் வந்து சிலுவையில் அறையப்படுறதுக்கு கொண்டு போகிறப்ப ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, முன்னாடி வந்து சொல்கிறாரு, நீ என்னை எத்தனை தரம் மறுதளிப்பா என்று. 3 தரம் சேவல் கூவுகிறதுக்கு முன்னே என்னை மறுதளிப்பா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து பேதுரு என்ன பண்ணிக்கிறார்னா ஆண்டவரை மறுதளித்து அந்த ஒரு பாவத்தை வந்து செய்கிறார். ஆனாலும் வந்து ஆண்டவர் வந்து பேதுருவை வந்து அந்த பாவத்தை செய்து விட்டான் என்றதுக்காக வந்து ஆண்டவர் வந்து அவரை விட்டுவிடவில்லை. ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, மீண்டும் வந்து அவருடைய சீஷர்களை வந்து பார்த்து ஆண்டவர் வந்து பேதுருவிடம் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? நீ என் மேல் அன்பாய் இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவர் அதுக்கு பேதுரு என்ன சொல்கிறார்? ஆம் ஆண்டவரேங்காரு. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படிங்காரு. ஆண்டவர் வந்து அவர் பேதுருவின்
அந்த பாவத்தை மன்னித்து ஆண்டவர் வந்து அவரை ஊழியத்தின் பாதையில் வந்து கொண்டு வந்தார். ஆண்டவர் வந்து மறுதலித்து பாவம் செய்தாலும் அவர் வந்து அதுக்கடுத்து அந்த சேவல் கூவுனதுக்கு அப்புறம் வந்து அவர் என்ன பண்ணார், மனகசந்து அழுது அவருடைய அந்த தப்பை வந்து அவர் உணர்ந்தார். அதனால வந்து ஆண்டவர் வந்து அவருக்கு வந்து அந்த மன்னிப்பை கட்டளையிட்டு அவரை வந்து ஊழியத்திற்கு அழைத்தார். அவர் எத்தனை தரம் வந்து மறுதலித்தான்? 3 தரம் மறுதலித்தான். அதே மாதிரி ஆண்டவர் எத்தனை தடவை கூப்பிட்டார்? 3 தரம் ஆண்டவர் வந்து அவனை ஊழியத்திற்காக அழைத்தார். இப்படியாக வந்து நம்மளுக்கு வந்து எப்படிப்பட்ட மன்னிப்பை தருகிறார்னா, மீளுருவாக்கும் மன்னிப்பு, அதாவது ரிஸ்டோரிங் ஃபர்கிவ்னஸ் வந்து ஆண்டவர் தருகிறார். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மன்னிப்புலாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். முதலாவதாக எடுத்துக்கொள்ளலாம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும். இதில் வந்து என்னென்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மனம் திரும்புதல் வந்து வேணும். நம்மளுக்கு வந்து நம்ம பாவத்திலேருந்து நம்ம மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு வெளியே வரணும். அந்த பாவத்தை விட்டு நம்ம எப்போ முழு மனதோட வெளியே வருகிறோமோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், மன்னிப்பை தருகிறார். இதில் வந்து நம்ம யாரோட கதையை குறித்து பார்க்கலாம்னா, இளையகுமாரனுடைய கதையை குறித்து பார்க்கலாம். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய தகப்பன்ட்ட இருந்து தன்னுடைய ஆஸ்தியில் உள்ள பங்கை வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு சென்று என்ன பண்ணுகிறாருன்னா, தன் மனம் போன போக்கில் வந்து செலவு செய்து எல்லாம் இது பண்ணுறாங்க. அங்கே வந்து ஒரு பஞ்சம் ஏற்பட்ட உடனே அங்கே என்ன ஆகுதுன்னா, அவர்கிட்ட காசெல்லாம் தீந்துடுது. அவர் கூட இருந்தவங்கலாம் அவரை விட்டு விலகி போயிடுறாங்க. வேறு வேலை இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, பன்றிகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போதும் அவருக்கு உணவு இல்லைன்றப்ப வந்து பன்றிகளோட தவிடுகளை வச்சு நம்மளோட வயிற்றை நிரப்பிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் வந்து நினைக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு தோணுது, நம்மளுடைய அப்பா கிட்ட வேலை பார்க்குறவங்க கூட நல்லா சாப்பாடு சாப்பிட்றாங்க, நம்ம அப்பா கிட்ட போயிட்டு நான் செஞ்சது தப்பு தான், நான் வந்து திரும்ப வந்து உங்களுடைய வேலைக்காரனாவது சேர்ந்து கொள்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவர் வந்து நடந்து வருகிறார். ஆனால் தூரத்தில் அவர் வருகிறத பார்த்த உடனே வந்து அவருடைய தகப்பன் வந்து வேகமாக போய் அவரை கூப்பிட்டு வந்து அவருக்காக ஒரு மாட்டை அடித்து எல்லாம் செய்கிறாங்க. அப்படிப்பட்டு ஒரு மனம் திரும்புதல் வந்து ஏற்படுகிற போது ஆண்டவர் வந்து நமக்கு வந்து நம்ம மன்னிப்பை கட்டளையிடுகிறார். இரண்டாவதாக எடுத்துக்கொள்ளலாம், இதில் வந்து 2வது பாயிண்ட்டையும் 3வது பாயிண்ட்டையும் சேர்த்தே சொல்லிடுறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இதில் வந்து என்னென்னா, நம்மளுடைய பாவங்களை வந்து நம்ம எப்படி ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒப்புக்கொள்கிறது வந்து ஒரு முழு மனதோடு, ஆமாம் ஆண்டவரே நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்ற ஒத்துக்கொண்டால் தான் ஆண்டவர் வந்து நமக்கு மன்னிப்பை கட்டளையிடுவார். நம்ம செஞ்ச பாவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா, நியாயம் செய்யக்கூடாது. நான் இப்படி நடந்துச்சு அதனால தான் நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து பேசக்கூடாது. நம்ம முழு இருதயத்தோட வந்து ஆமாம் ஆண்டவரே நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்ற போது வந்து ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, நமக்கு வந்து நம்ம மன்னிப்பை கட்டளையிடுகிறார். நம்ம வந்து அதற்கான காரணங்களே, ஏன்னா இந்த சின்ன பசங்கிட்ட இல்லை நம்ம ஸ்கூலில் காலேஜிலலாம் நம்மளுக்கு வந்து எங்கேயாவது ஏதாவது தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டோம் மிஸ்ஸுக்கிட்ட அப்படின்னா நம்ம வந்து அப்படி தான் சொல்லுவோம், அவன் செஞ்சிட்டான் அதனால தான் நானும் செஞ்சிட்டேன் அப்படின்னு வந்து காரணங்களே சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம சொல்லாமல் ஆண்டவர்கிட்ட வந்து நம்மளுடைய பாவங்களை முழுமையாக ஒப்புக்கொள்ள வேண்டும். அடுத்து 3வது காரியமாக என்னென்னா, நம்மளுடைய பாவங்களை வந்து ஆண்டவரிடத்துல அறிக்கையிடணும். அது வந்து என்னென்னா, இது வந்து தாவீதோட காரியம் வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இதில் வந்து 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அதில் வந்து தாவீது செஞ்ச பாவம் குறித்து இருக்கிறது. ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும்போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிக்கையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாய் இருந்தாள். இதில் வந்து என்னென்னா, அவன் வந்து ஒரு இச்சையின் பாவத்தை வந்து அங்கே செய்கிறான். அவன் வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அது போர்க்காலம் இருக்கும்போது வந்து என்னென்னா, ஒரு அரசன் வந்து போருக்கு போகணும். ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அவங்களோட ஆட்களையெல்லாம் அனுப்பி வச்சுட்டு அவன் மட்டும் அரண்மனையிலே இருந்துருவான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறான், ஒரு ஸ்திரீயை பார்க்குறான். அந்த ஸ்திரீ கூட அதுக்கடுத்து வந்து சயனித்து அது வந்து அந்த பாவத்தை வந்து செய்கிறான். அதுக்கடுத்து வந்து அந்த பாவத்தை மறைப்பதற்காக அவன் என்ன பண்ணிக்கிறான்னா, அவனுடைய கணவனை அழைத்து என்ன பண்ணுறான், போருக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்பி அவனையும் அங்கே வச்சு கொலை செய்கிறான். அதுக்கடுத்து வந்து நாத்தான் வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, தாவீதுகிட்ட வந்து சொல்கிறாரு, இப்படி ஒரு காரியம் நடைபெற்றிருக்கு. அது என்னென்னா,
இது ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி சொல்லி அவனை வந்து தாவீதுகிட்ட வந்து சொல்கிறான். அப்போ வந்து தாவீது வந்து என்ன சொல்கிறான்னா, இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சவன் வந்து கொல்லப்படணும் அப்படிங்க. அப்போ வந்து நாத்தான் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சதே நீ தான் அப்படின்னொன்னே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பாவத்தை வந்து அறிக்கை செய்கிறார். அதை வந்து பார்க்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இதில் வந்து என்ன பண்ணுறாருனா, தாவீது வந்து தன்னுடைய பாவத்தை வந்து அறிக்கை பண்ணிக்கிறார், நான் பண்ணுறது தப்பு தான் அப்படின்னு. இதை குறித்து அவர் வந்து சங்கீதம் 51ஆம் அதிகாரமும் வந்து ஒரு பாவ அறிக்கைக்குரிய ஒரு சங்கீதமாக தான் அவர் வந்து எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பாவ அறிக்கையை வந்து தாவீது வந்து செய்கிறார். அப்படி பாவ அறிக்கை செய்யும்போது வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுகிறார், நமக்கு வந்து மன்னிப்பை கட்டளையிடுகிறார். அடுத்து வந்து எடுத்துக்கொள்ளலாம் 4வது காரியமாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசனங்கள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இதில் வந்து என்னன்னா, என்ன மன்னிப்பு வந்து எப்பொழுது நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஆண்டவர் மேல் வந்து விசுவாசம் வைக்கும்போது வந்து நமக்கு வந்து மன்னிப்பை வந்து அவர் கட்டளையிடுகிறார். ஆண்டவர் வந்து அவர் ஊழியம் செஞ்ச காலங்களில் வந்து அவர் வந்து அற்புதங்கள் வந்து சுகம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து அவர் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் வந்து உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எடுத்துக்கொண்டு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்ற மாதிரி தான் ஆண்டவர் வந்து அவர்களுக்கு வந்து அந்த நோய்களை எல்லாம் சுகமாக்கினார். ஆண்டவர் வந்து உனக்கு இந்த நோய் சுகமாகட்டும் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் வந்து எப்போவுமே வந்து யாரையும் சொன்னதே இல்லை. ஆண்டவர் வந்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்றதான் சொல்லியிருக்கிறாரு. நம்ம எப்போ விசுவாசிக்கிறோமோ அப்பொழுதுதான் வந்து நமக்கு என்ன நடக்குது, நம்மளுடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுகிறது. இதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இதில் வந்து என்னென்னா, அவர் 3 மனிதர்கள் வந்து அவரை வந்து அவர் அந்த கூரை வழியாக பிரித்து இறக்குவாங்க. அப்போது வந்து ஆண்டவர் வந்து அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அந்த குஷ்டரோகிட்ட சொல்கிறாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எடுத்துக்கொண்டு நடன். அவனும் என்ன பண்ணான், அந்த பாவம் வந்து மன்னிக்கப்பட்டது என்ன கொஞ்ச நேரம் கழித்து, ஒரு 2 மணி நேரம் கழித்து அப்படின்னா இருந்துச்சு. உடனே அவன் எடுத்துக்கொண்டு நடந்து சென்றான். அப்படிப்பட்ட மன்னிப்பை வந்து ஆண்டவர் வந்து நமக்கு விசுவாசிக்கும் போது நமக்கு மன்னிப்பை வந்து உடனே தருகிறவராக இருக்கிறார். இப்போ கடைசியாக 5வது காரியமாக ஆண்டவர் வந்து நமக்கு வந்து எப்போ மன்னிப்பு தருகிறார் அப்படின்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மன்னிப்பு வந்து எப்போ கிடைக்குமா, நம்ம வந்து மற்றவர்களுக்கு நமக்கு செய்த தப்பிதங்களை வந்து மன்னிக்கும் போது ஆண்டவர் வந்து நம்மளுடைய தப்பிதங்களை ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். இதுக்கு வந்து ஒரு ஓமை கதை வந்து ஒன்று உண்டு. என்னென்னா, ஒரு ராஜா கிட்ட ஒருத்தன் கடன் வாங்கியிருப்பான். அவன் வந்து என்னன்னா, திரும்ப ராஜா வந்து அவனை பிடிச்சி கேட்பார், உன் கடனை வந்து நீ எனக்கு தா அப்படிங்கும்போது அவன் வந்து என்ன சொல்லுவான், என்னால் இப்போ கொடுக்க முடியாது அப்படின்ட்டுருவான். அப்போ வந்து உடனே ராஜா என்ன சொல்லுவார்னா, சரி எனக்கு தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவார். ஆனால் அவன்கிட்ட ஒருத்தன் வந்து கடன் வாங்கியிருப்பான். அவனும் வந்து இவன் போய் அவனை பிடிச்சி கேட்கும்போது அவனும் என்ன சொல்லுவான், என்னால் இப்போ கொடுக்க முடியாதுன்னு ஒன்று, இவன் வந்து எனக்கு நீ இப்போ கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதில் வந்து இதன் மூலமாக என்ன சொல்கிறேன், அவரை வந்து உடனே ராஜா வந்து இதை பார்த்துட்டு, நான் உனக்கு உன்னோட கடனை மன்னிச்சேன்னா நீயும் வந்து இந்த கடனை மன்னிச்சிருக்கணும்ல, ஏன் மன்னிக்கல, அப்போனா நீ உன்னுடைய கடனும் வந்து மன்னிக்கப்படவில்லை அப்படின்ட்டு அவனுடைய திரும்ப காசை வாங்குறதுக்கு தான் அந்த ராஜா முற்பட்டார். அந்த மாதிரி தான் நம்மளுடைய பாவங்களை வந்து நமக்கு மன்னிக்கணும் ஆண்டவர் அப்படின்னா, நம்மளும் வந்து மற்றவர்களுக்கு நமக்கு செஞ்ச தப்புதங்களை வந்து மன்னிக்க வேண்டும். அடுத்து கடைசியாக எடுத்துக்கொள்ளலாம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து எப்போ அவருடைய பாதத்துக்கு கீழே வருகிறோமோ அப்போ வந்து நமக்கு வந்து என்ன தருகிறார், மன்னிப்பை வந்து அவர் தருகிறார். இதற்கு வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டுக்கு ஒரு கதை சொல்லணும்னா அன்னாளோட கதை வந்து சொல்லலாம். அன்னாள் வந்து என்னன்னு, அவருக்கு வந்து ஒரு மிகுந்த மனபாரம் உள்ள அந்த ஒரு காரியம் இருக்குது, அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது. அவள் வந்து
ஆலயத்தில் வந்து மனக்கசந்து அழுகும்போது அவருடைய பாதத்திலே அவர் வந்து அவருக்கு வந்து அந்த குழந்தையை வந்து கட்டளையிடுகிறார். அதே போல் நாமளும் வந்து அவருடைய பாதத்தில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் வந்து நமக்கு வந்து மன்னிப்பை தருகிறார். இதில் வந்து என்னெல்லாம்னா, நம்ம என்ன செய்தால் மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மனம் திரும்புதல், 2வது பாவங்களை ஒப்புக்கொள்வது, 3வது அவர் மேல் விசுவாசம் வைப்பது, அடுத்து 4வது அவரிடத்தில் பாவத்தை அறிக்கையிட வேண்டும், 5வது பிறர் பாவங்களை நாம் மன்னிக்க வேண்டும், அடுத்து வந்து இயேசுவிடத்தில் நாம் வந்து வருதல். அந்த காரியங்களை குறித்து நம்ம வந்து ஆண்டவர் இதெல்லாம் பின்பற்றினோம் அப்படின்னா நமக்கும் வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார்னா மன்னிப்பை வந்து நம்மளுடைய பாவங்களிலிருந்து கட்டளையிடுவார். இயேசு தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.